கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வருவதற்காக எல்லாம் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கின்றன. ஒலிவ மலை இரண்டாக விளக்கிறதுக்கான அடையாளத்தை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. அந்த மலை விரிவாகிக் கொண்டே இருக்கிறது. ஐப்ராத் நதி வற்றி கொண்டு இருக்கிறது. இப்படி தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் கடைசி காலத்திலே அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதற்காக எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. பூகம்பம், சுனாமி, கடல் கொந்தளிச்சிட்டே இருக்கும் அப்படின்றது, புயல், இப்படி எல்லா இயற்கைகளும் எல்லாம் ஒன்று ஒன்றும் அவருடைய வருகைக்கு அடையாளமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. யோவான் சானகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வழியை ஆயத்த பண்ணுவதற்காக அவர் வந்தார். அதே போல் இப்பொழுது இரண்டாம் வருகையாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அநேகர் அவருக்காக ஆயத்த பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் எல்லா விதத்திலும் சொல்லப்படுகிறது. எல்லாரும் சுவிசேஷங்களை உலக எங்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இப்படியே கெட்டு நரகத்தில் போய் விழாதீர்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், இதோ ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நியாய தீர்ப்பு, நியாயாதிபதி வரப்போகிறார். அவர் நியாய தீர்த்தால் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. எல்லாரும் நரக ஆக்கினைக்கிலிருந்து நாம் தப்பிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் இதோ வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்து அவரிடத்திலே வந்தவர்கள் பாக்கியவான்கள். வராதவர்களை நாங்கள் கோவி கோவி அழைக்கிறோம். நீங்கள் மனம் திரும்புங்கள். இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அன்பாகவே இருக்கிறார் உங்கள் மீது. நீங்கள் இப்பொழுதும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் அன்பின் நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அவர் உங்களை தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்தப்படுத்தி தன்னுடைய மகனாக மகளாக உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், இந்துவோ முஸ்லீமோ, எந்த மதமோ எந்த ஜாதியோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் எல்லாருக்கும், அவர் எல்லாவற்றையும் சமமாக நினைக்கிறார் எல்லாரையும். அதனால் அவர் உங்களை நேசிக்கிறார். கிட்ட வாங்க, தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். நன்றி.